வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இயற்கையான முறையில் ஒரு சூப்பரான ஏர் கூலர் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது மண்பானையை யூஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்கோம். இதில் வந்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கூலிங்கான ஏர் வந்து வருது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏர் கூலர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த ஏர் கூலர் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து மண்பானை வந்து தேவைப்படும். மண்பானையிலேயே 2 டைப் வந்து சொன்னாங்க. அதாவது இது வந்து நார்மல் மண்பானை, அதாவது உள்ளக்க வந்து எதுவுமே வந்து பூசி இருக்க மாட்டாங்க. தண்ணியை வந்து நம்ம ஊற்றுறோம் அப்படின்னா சின்ன சின்ன கசிவு வந்து வரதா செய்யும். இந்த மாதிரி மண்பானைகள் வாங்கினா ரொம்ப குளிர்ச்சி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மண்பானைகளை வந்து வாங்கிக்கோங்க. உள்ளக்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஒயிட் கலரில் வந்து பூசி இருப்பாங்க. அந்த மாதிரி பூசி இருந்தாங்க அப்படின்னா அது வேண்டாம். ஸோ இந்த மண்பானையை வந்து வாங்கினீங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஏர் கூலிங் வந்து நல்லாவே கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து பானைகளை வந்து வாங்கிக்கோங்க. நான் வந்து சிவகாசி வந்து பெரிய மாரியம்மன் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே போகிற வழியில் வந்து அங்கே வந்து மண்பானைகள் நிறைய வந்து போட்டிருக்காங்க. அங்கே தான் வந்து வாங்கினேன். அங்கே ஏகப்பட்ட பானைகள் வந்து வச்சுருக்காங்க. அதுபோக வந்து வீடுகளில் வந்து எல்லாம் வந்து ஒரு பானை வந்துனாலும் யூஸ் பண்ணுங்கள். எதுக்காகனா அவங்களும் தொழில் வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து வியாபாரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த அக்கா. ஸோ அவங்ககிட்டனா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பானைகள், அதுக்கடுத்து உண்டியல், அது மாதிரி நிறைய வந்து அந்த மண்பாண்ட தொழில் வந்து பார்க்குறதுனால அந்த எல்லா இதுவும் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து ஒரு குயவு தொழில் அந்த இதாக செய்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கும் நம்மளை வந்து ஒரு சப்போர்ட் வந்து தரணும். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி பானைகள் ஏதாவது ஒன்று நாளும் வீடுகளை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த பானையை வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இதில் வந்து தான் ஏர் கூலர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். டிசி ஃபேன். இது வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே இருக்கும். ஒன்று வந்து பெருசு ஒன்று வாங்கிக்கோங்க, இன்னொன்று சின்னது கூட வாங்கிக்கலாம். இல்லைனா ரெண்டுமே ஒரே சைஸ் கூட வந்து வாங்கிக்கோங்க. இதை வச்சு தான் வந்து உள்ளக்க வந்து ஏரை வந்து நம்ம வெளியுள்ள காற்றை வந்து உள்ளக்க வந்து அனுப்ப போகிறோம். அனுப்பினதுக்கு அடுத்து உள்ளக்க வந்து ஈரப்பதம் வந்து இருக்கும் பார்த்திங்கன்னா, அதை வந்து வெளியே வந்து ஏற்றணும். ஸோ அதுக்காக ஒரு ஃபேனை வந்து வச்சுக்கோங்க. இதை யூஸ் பண்ணி வந்து வெளியேற்றுவோம். அதுக்கு முன்னாடி வந்து இதில் ட்ரில்லிங் மிஷினை வச்சு தான் ஓட்டை வந்து போடணும். நீங்கள் வந்து வேறு எதை வச்சு வந்து ஓட்டை போட்டுறாதீங்க, பானையும் உடஞ்சி போயிடும். ஸோ அதை எப்படி வந்து ஓட்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பானையில் வந்து ஓட்டை வந்து போட போகிறோம். எதுலேயே அதை வச்சு ஓட்டை போட்டோம் அப்படின்னா உடஞ்சிரும்னு சொல்லிட்டு நான் இதை வந்து மடியில் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஓட்டை வந்து போடுங்க. ஸோ இந்த அளவு வந்து நம்ம வந்து ஓட்டைகள் வந்து போடணும். அப்போனா தான் வந்து இங்கே வந்து இவ்வளோ இடங்களை வந்து ஃப்ரீயாக வந்து விட்டுக்கோங்க. எதுக்காகனா இங்கே தண்ணி நம்ம வந்து ஊற்றுவோம். தண்ணி அதுக்கடுத்து ஐஸ் கட்டி கூட வந்து போட்டுக்கலாம். நார்மலாக போட்டாலே நம்மளுக்கு குளிர்ச்சியாக தான் இருக்கும். அந்த ஈரப்பதம் வந்து ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து பரவதான் செய்யும். ஸோ பிரச்சனையே இல்லை. இந்த அளவு வந்து கூட விட்டுக்கோங்க. இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஓட்டை வந்து போட போகிறோம். ஸோ இதை வந்து பார்த்து வந்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக தான் ட்ரில்லிங் மிஷினை யூஸ் பண்ணி வந்து ஓட்டை வந்து போட போகிறேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து மெதுவாக வந்து ஓட்டை வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு மேலே வந்து வச்சுக்கிறேன். வச்சு ஓட்டை வந்து போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஓட்டை வந்து போட்டாச்சு. இது ஓட்டை போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. எதுக்காகனா ஓட்டை வந்து போடும்போது வந்து மித்தது வந்து உடஞ்சிருமோன்னு பயமாக இருந்துச்சு. அதுபோக வந்து ட்ரில் பிட்டை வச்சு ஓட்டை போடும்போது இந்த இதுக்கு வரப்போ வந்து ட்ரில் பிட்டும் உடஞ்சிருச்சு. ஸோ வேறு எதை வைக்கும் போல வந்து மேலேனா உடஞ்சிச்சா. ஸோ அதனால் வந்து இந்த இதோட வந்து முடிச்சுக்கிட்டேன். இதுவே ஃபேன் வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து ஒரு சின்ன ஃபேன் வந்து இந்த மாதிரி வந்து வைப்போம். இது வந்து உள்ளக்குள்ள காற்றை வந்து வெளியேற்றுறதுக்காக நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, இன்னொரு ஃபேனை வந்து மேலே வந்து ஃபிட் பண்ணணும். அந்த மேலே வந்து ஒரு கார்ட்போர்டில் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து வெட்டிட்டு ஜஸ்ட் வந்து இதில் வந்து உள்நோக்கி, அதாவது வெளியில் உள்ள ஏரை வந்து உள்ளே வந்து அனுப்புகிற மாதிரி வந்து ரெடி பண்ணுவோம். அந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடும் அந்த செட்டப்பே. ஸோ இது ரொம்ப சிம்பிளான செட்டப் தான். அதுக்கடுத்து உள்ளக்கு வந்து ஐஸ் கட்டி இல்லைன்னா தண்ணி வந்து ஊற்றிடுவோம். இது வந்து குளிராகவே இருக்கணும். ஸோ அதனால தான். சரி, ஓகே, இந்த பாட்டை வந்து தனியாக வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம என்ன ரெடி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதை வந்து அளவு வைக்கிறதுக்காக ஒரு இதை வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஒரு கார்ட்போர்டை வந்து ரவுண்ட் ஷேப்க்கு வந்து வெட்டி இதை வந்து நடுவில் ஃபிட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அளவு வச்சு வந்து வெட்டி இதை வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அளவு வச்சு வந்து வெட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக வந்து மண்பானை இந்த மாதிரி கவுத்தி வச்சுக்கிறேன். கவுத்தி வச்சுட்டு இந்த ரவுண்டு வந்து அளவு வந்து வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து வச்சிங்கன்னா அதில் நடுவில் வந்து ஃபிட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு வந்து வந்துக்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து ஏதாவது பிளாஸ்டிக் சீட்டு ஏதாவது வந்து ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஈரப்பதம் வந்து இந்த அட்டையை வந்து நனையாமல் வந்து பார்த்துக்கிறோம். சரி, ஓகே, அளவு வந்து வச்சாச்சு. வச்சதுக்கு அடுத்து நம்ம இதை வந்து பார்த்து வந்து மெதுவாக வந்து வெட்டிக்கலாம். ஸோ இதுக்காக நான் கத்திரிக்கோலை யூஸ் பண்ணி வந்து இதை வந்து வெட்டிக்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி வந்து வெட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இங்கே வந்து வச்சு ஜஸ்ட் வந்து இந்த இதை வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த அளவு வச்சு வந்து இங்கே வந்து ஒரு நோட் பண்ணிக்கிறேன். இந்த இதில் தான் நம்ம வந்து ஒட்டணும். ஸோ இந்த இதை இப்போ வந்து இதை வந்து வெட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே வந்து ஜஸ்ட்டு இதை வச்சு வந்து ஒட்டிடுவோம். ஒட்டிட்டு வயரை வந்து இந்த மாதிரி வெளியேற்றுற மாதிரி செட் பண்ணிடுவோம்.
ஸோ அவ்வளோதான். இதுக்கடுத்து வந்து க்ளூ அப்ளை பண்ணி இதை வந்து சுற்றி வந்து ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கணும். அவ்வளோதான், நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து வயர் கனெக்ஷன் மட்டும் நம்மளுக்கு அதிகமாக வந்து தேவைப்படும். ஸோ அதனால் வந்து வயர் வந்து நம்ம வந்து பெரிய வயர் கனெக்ஷன் வந்து இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க தனியாக. ஸோ இங்கேயும் வந்து சேர்த்தாப்பில் வந்து நான் முறுக்கி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், இந்த செட்டப் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ தான் நம்மளுக்கு இது முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த செட்டப் வந்து இந்த மாதிரி தான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஜஸ்ட் வந்து வயரை வந்து சேர்த்து வந்து ஒட்டிக்கிட்டேன். இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து வச்சுட்டு இதை வந்து மேலே இருக்கிற மாதிரி வந்து பார்ட் வந்து ரெடி பண்ணிட்டா போதும். இதுக்குள்ளே தான் ஏர் வந்து நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஃபோர்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏர் கூலர் வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலாக வந்து சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வெளியில் உள்ள ஏரை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா தள்ளும். அதுக்கடுத்து உள்ளக்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கூலிங் ஆகிட்டு இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டை வந்து போட்டிருக்கும்ல, அங்கேருந்து வந்து உள்ளக்குள்ள ஏரை வந்து வெளியே வந்து தள்ளும். ஸோ அப்போ மேலே வந்து இங்கே வந்து கூலிங்கான ஏர் வந்து வரும். நான் 12 வோல்ட் பேட்டரி வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து நார்மலாக வந்து நீங்கள் அடாப்டர் கூட வந்து 12 வோல்ட் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ணனே பாருங்கள், 2 ஃபேனும் வந்து பயங்கர ஸ்பீடாக வந்து சுற்றுது. ஸோ இதில் வந்து நல்லா கூலிங்கான காற்று நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். மண்பானைக்கு உள்ளக்க வந்து நீங்கள் தண்ணி வந்து அந்த ஓட்டைக்கு கீழே வரைக்கும் பாதி வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கலாம், பிரச்சனை இருக்காது. ஓட்டைக்கு மேலே வரைக்கும் ஊற்றிடாதீங்க, நம்மளுக்கு அங்கிட்டு வந்து லீக்கேஜ் ஆயிரும். சரி ஓகே, இதுக்குள்ள வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஐஸ் கட்டி வந்து போட போகிறோம், இன்னும் கூலிங்கான ஏர் வந்து வரதுக்காக. அது போக வந்து நம்ம நார்மலாக வந்து நல்ல தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றிட்டாலே போதும், நம்மளுக்கு வந்து நல்லா வந்து கூலிங்கான எஃபெக்ட் வந்து வந்துடும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஐஸ் கட்டியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டுக்கலாம். ஐஸ் கட்டி போடுறதுனால வந்து நம்ம நைட் நேரம் வந்து தூங்குகிறோம், கொஞ்சம் ரொம்ப வேர்வையாக வந்து வருது, அது போக ரூம் ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா ஐஸ் கட்டி வந்து போட்டுக்கோங்க. ஐஸ் கட்டி வந்து போடுறது மூலமாக சீக்கிரமாக வந்து நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா கூலிங்காக வந்து ஆகும். இது வந்து ஒரு இயற்கையான முறைங்க. ஸோ நம்மளுக்கு மண்பானையே வந்து ஒரு இயற்கையாக வந்து பார்த்திங்கன்னா கூலிங்காக வந்து தண்ணியை வந்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அங்கே உள்ள ஏரை வந்து நம்ம வெளியேற்றும் போல் வந்து மண் வாசனை கலந்து வந்து வரும். சரி ஓகே, எல்லாத்தையும் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கடுத்து நம்ம வந்து இதை வந்து போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கூலிங்கான எஃபெக்ட் வந்து வரும். இப்போ இதை க்ரோக்கடைல் கிளிப்பை கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு உள்ளக்க வெளியில் உள்ள ஏரை வந்து உள்ளக்க தள்ளும், இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கூலிங்கான ஏர் வரும். சரி ஓகே, இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏர் கூலரை வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இதை வந்து மண்பானையில் வந்து தண்ணி வந்து கீழே வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு லீக்கேஜ் வந்து ஆகிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை வந்து கொஞ்சம் ஒரு செட்டப்பில் வந்து மண் வந்து போட்டு அதுக்கு மேலே வந்து செட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி பாத்திரத்தை வந்து கீழே வந்து செட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாத்திரத்தில் மெதுவாக கொஞ்சம் தான் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகும். ஸோ அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். அது போக வந்து இதில் வந்து இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் சூப்பராக கூலிங்கான ஏர் வருது. நான் இதை வந்து போட்டு விட்டு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நம்ம வந்து உள்ளக்க வந்து ஐஸ் கட்டி எல்லாமே வந்து போட்டிருக்குமா, ஸோ அதுக்கு எதுக்கும் செம கூலிங், அதுவும் மண் வாசனை கலந்து வருதா. ஸோ இதை வந்து அந்த ஏர் கூலரை ஃபீல் பண்ண போலயே வந்து ஒரு இயற்கையான முறையில் வந்து தயாரித்த ஃபீல் வந்து எனக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ கூலிங்கான ஏர் வருது. இதில் வந்து கொஞ்சம் ஐஸ் கட்டி கொஞ்சம் நார்மல் தண்ணி ஊற்றினாலுமே நம்மளுக்கு கூலிங்கான ஏர் தான் வரும். நார்மல் இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவ்வளோவா காற்று வந்து சரியில்லை. இங்கே வைக்கும் போல வந்து அவ்வளோ கூலிங்காக தெரியுது, எனக்கே ஃபீலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து ரூமை வந்து பார்த்திங்கன்னா ரூமில் வந்து பாருங்கள் ஈரப்பதத்தை வந்து கொஞ்சம் கூட்டும். ஸோ அளவு அதனால் வந்து படிப்படியாக வந்து டெம்பரேச்சரும் வந்து உங்கள் ரூமில் வந்து கம்மியாயிரும். ரொம்ப வெக்கையாக இருக்குது ரூம் இருக்குது அப்படின்னா இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். செம்ம கூலிங்காக வந்துக்கிட்டே இருக்குங்க ஏர். அதாவது இது வந்து வெளியில் உள்ள காற்றை வந்து இந்த ஃபேன் வந்து உள்ளக்க வந்து பார்த்திங்கன்னா தள்ளுங்க. அதாவது நார்மலாக நம்ம ஏர் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும்னா அதை வந்து இது வந்து உள்ளக்க வந்து தள்ளும். உள்ளக்க வந்து பாருங்கள், நம்ம நார்மலாகவே மண்பானையில் வந்து உள்ளக்க வந்து ஏர் வந்து ரொம்ப கூலிங்காக தான் இருக்கும். எதுக்காகனா உள்ளக்க வந்து நம்மளுக்கு வந்து நல்லா மண்பானை துகள்கள் வழியாக தண்ணி வந்து வெளியே இருக்கனால உள்ளக்க கூலிங்கான தண்ணியாக தான் இருக்குமா. ஸோ அதனால் கூலிங்காக தான் ஏர் இருக்கும். அந்த ஏரை வந்து இது வந்து வெளியே தள்ளுங்க. ஸோ நார்மலாக வந்து நீங்கள் வந்து அந்த ஹோல்ஸ் மட்டும் போட்டு வச்சுருந்தா கொஞ்சம் மெதுவாக தான் வந்து ஏர் வந்து வரும். இந்த மாதிரி வந்து வைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் ஏரை வந்து ஃபோர்ஸாக வந்து வெளியே வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஃபேன் வந்து வெளியே எடுத்து தரும். ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து ரூம் வந்து டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஒரு வெக்க அந்த மாதிரி தெரியாமல் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் போட்டு வந்து தூங்குறதுக்கு இந்த மாதிரினா வந்து மூஞ்சிக்கு நேராக வந்து காற்று வந்து ஃபோர்ஸாக வரும் அப்படின்னா எதிர்பார்க்க முடியாது. ஒரு இடத்துல வச்சுருங்க அப்படின்னா மெதுவாக டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா குறையும். இது வந்து ஒரு இயற்கையான முறையில் வந்து ஒரு ஏர் கூலர் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இப்படி வைக்கும் போல வந்து பக்கத்தில் அவ்வளோ கூலிங்காக வருது, அது போக மண் வாசனை கலந்து வருதா. ஸோ அந்த இயற்கையாக ஃபீல் வந்து கண்டிப்பாக எனக்கு கிடைக்குது. இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை வந்து குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.